பாருங்கள். இப்போ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோம். இது பர்கிட் ரோடு. பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ரைட் சைடு இருக்குது. தாண்டிட்டோம் அதையும். பர்கிட் ரோடு தாண்டி டி நகர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி மவுண்ட் ரோடு பக்கம் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு போகுது, தெரியுதா? ஃப்ளைட்டு பறக்குது, காக்காவும் பறக்குது. பிரிட்ஜ் மேலே போகிறோம். எவ்வளோ உயரமாக போகிறோம் பார்த்தீங்களா? பக்கத்தில் இருக்க பில்டிங் மரத்துக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கோம். கீழே வந்தால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வர வேண்டியிருக்கும். அந்த பக்கம் பஸ்ஸில் எனக்கு எப்படி பொறுமையாக போகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் டிராஃபிக் தான் ஆஸ் யூஷுவல். அந்த பெண்டில் நின்று திரும்பி கஷ்டப்பட்டு தான் போகணும். இவ்வளோ தூரத்தை சீக்கிரம் வந்ததே பெரிய விஷயம் தான் நமக்கு. இதோட பிரிட்ஜ் இறங்குது, பழையபடி சாதாரண ரோட்டில் போக வேண்டியதுதான். இது சிஐடி நகரில் லெஃப்ட் எடுத்து மவுண்ட் ரோடு போகக்கூடிய வழி. இதுதான் மவுண்ட் ரோட் ஜாயின் பண்ணிட்டோம். இது மவுண்ட் ரோடில் கட்டிட்டு இருக்க பிரிட்ஜு தெரியுதா? ஸ்டீல் பிரிட்ஜு. இது கட்டிட்டாங்கன்னா மவுண்ட் ரோட்லேருந்து சைதாப்பேட். மவுண்ட் ரோட்ல எந்த இடத்துல இருங்க? எல்டாம்ஸ் ரோடில் ஏறினீங்கன்னா சைதாப்பேட்டில் வந்து இறங்கிடலாம். அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்டுவாங்களான்னு தெரியல. வாய்ப்பு இல்லை ராஜா. கட்டி திறக்கலாமான்னு தான் அவங்களும் பார்த்தாங்க. திறக்க முடியலையே. பார்த்தீங்களா? அது போன தேவை நெட்வொர்க் வருது அங்கே இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஸ்டீல் பிரிட்ஜ். உதயசூரியன் ஆட்சியில் கட்டப்பட்ட பிரிட்ஜுங்கிறதுனால உதயசூரியன் வந்து மலையில சூரியன் வந்து நிற்கிது. வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப நெட்வொர்க்லாம் போச்சு. சாரி. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய வண்டி ஃபுல்லர் வெஹிக்கிளில் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதை தூக்கி இந்த மாதிரி வச்சு கட்டிடுவாங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய பாலம் வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி பாலத்தை செங்கல்பட்டு தாண்டி வரையும் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க? சரிங்களா?